நான் தூங்கிட்டேன். இப்பதான் அப்படியா? அது என்ன பண்ண கேக்குதா? கேக்குது. ஹலோ கைஸ், திஸ் இஸ் மிஸ்டர் ஸ்டாலின் சேனல். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. வெல்கம் டு மை சேனல். செகண்ட் வீடியோ. ஸோ லைக், ஃபாலோ, ஷேர், கமெண்ட் அப்பெல்லாம் சொல்லணும்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்கள் கமெண்ட்லாம் உங்கள் கீபோர்டில் எப்படி சொல்கிறது டைப் படித்து கமெண்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். Let's get into brain rot reels. Okay. பண்றாரு மகாத்தா 2011. என்ன சொல்றது, அணிலா நானாக தான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் தலைக்காக போய் படத்தை பார்க்கலாம். தரமான படம் மங்காத்தா. 2011 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 15th ஃபிலிம் அஜித் சார்து. ஸோ கோவன் தியேட்டர்ஸ் இன் சப்போர்ட். ஒரு அணிலா சொல்கிறேன், நல்லா பாருங்க. என்ன என் பூலை சிரிக்கிற விட்டா சீதி ரெண்டா கீஞ்சிரும். அப்புறம் எல்லா பூலையும் தூக்கி விட சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது மங்காத்தா வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஜனவரி 23. சரி, ஜனநாயகம் கரெக்டா. பட் இருந்தாலும் மங்காத்தா ஆல்ரெடி ஜனவரி 23 சொல்லிட்டாங்க. தெரி படம் வந்து கலைப்புலி இஸ்தானு சார் அப்பதான் சொன்னாரு வேற படத்துக்காக ஒதுக்கி வச்சாரு. கடைசியில திரௌபதி டைரக்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால தெரி படம் போஸ்ட்மார்ன் பண்ணாரு. தெரி படம் தான் நல்லா இருந்திருக்கும். அணி அதெல்லாம் நேரம். அவன் என்ன பேசுவான், எவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. எங்கடா உங்க ஆள் படம் ரிலீஸ் ஆக போல. என்னதான் இருந்தாலும் தளபதி படம் ரிலீஸ் ஆகல, ஒத்துக்கிட்டு ஆகணும். என்னதான் இந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்தாலும் ரிலீஸ் தான் ஆகணும். ஸோ எப்போ ரிலீஸ் ஆனால் அப்போதான் பொங்கல். They are OG. ஏன் ஃபுல்லா தரம் தான் இதாங்க வருது. ஃபுல்லா மங்காத்தா தெரி படமே 2 கிளாஸ் ரூட்ல இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்றோம் அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் மீமா போட்டு தள்ளுறாங்க. ஒரு சில நாளா டே 1 ஆஃப் அஜித் ஃபேனின் மங்காத்தா ரிலீஸ்ன்றாங்க. ஒரே பிரெயின் டாட்டா இருக்கு. ஸோ நம்ம வேற ஏதாவது ஃபீட் இருக்கான்னு பார்ப்போம். இல்ல நான் குடிக்க மாட்டேன். கேம்பா என்ன சொல்றது, அஜித் சார் இப்படி பண்ணுவாரு யாரும் எதிர்பார்க்கல. ஏன் தலைக்கு ஒன்னா தலையே அடிக்கும்ன்ற மாரி, எங்க அண்ணனுக்கு ஒன்னா அண்ணனே அடிப்பண்டா அப்படின்ற மாரி இருந்து. ஸோ ஆஃப்டர் 20 years ஆர் 15 years கழிச்சு தலை ஆட் பண்றாரு. ஸோ அது வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ எம் சீக்கிங் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்
அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் வேணும். ஸோ மேபி கேம்பான்றது அம்பானி கம்பெனி. ஸோ அவங்க வந்து இவரை பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிப்போம். அவரும் வேற வழி இல்லாம இது பண்ணிப்பாரு. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன். நான் கூட யோசிச்சு பார்க்கல. சரி, தலை வந்து இஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ தான் ஃபேன்ஸை யூஸ் பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சேன். பட் இது ஒரு ஏமாற்றம் தான். ஒரு அணிலா இருந்து ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன். தலைக்கு இந்த நிலைமை தளபதிக்கு தான் போதும். ஜனவரி எல்லா ஃபேன்ஸுக்கும் அப்படிதான் இருக்கும். காத்திருப்போம். படம் ரிலீஸ் ஆன பிறகு இருக்கு. No matter how many years passed, once a Thalapathy fan, always Thalapathy fan. நீங்க வேற ஏன்டா, ஆல்ரெடி என் ஃபீல்ட்ல ஃபுல்லா தளபதியா வருது. இதுல வேற படம் ரிலீஸ் ஆகல. போயா, ஒன்ஸ் தளபதி ஃபேன் தான். கரெக்ட் தான். ஒரு பிரயோஜனமே இல்லையே. ஏங்க, எல்லாருக்கும் சிகரெட் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, ட்ரக் அடிக்டா இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லை. சும்மா எப்படி சொல்றது, எல்லாருமே எந்த பழக்கமே இல்லாத ஒரு ஆளுக்கு எல்லாத்த போன நோயெல்லாம் வருது. என்ன சொல்றது, எல்லாம் கரிகாலம். காம்போ பில்லாலங்கடி சாங்ல இது. ஆமா ஆமா, தில்லாலங்கடி சாங்கு. தில்லாலங்கடி போனேன். ஜெயம் ரவி, சாரி ரவி மோகன் சார் படம். சூப்பர் படம், நல்லா இருக்கும். படத்துல இன்னும் ஒரு லாகுமே இருக்காது, நல்லா இருக்கும். சின்ன வயசுல ஒரு 4 தடவை பார்த்துருக்கேன். கேடிவி, சன் டிவில கூட நல்லா இருக்கும். அதுவும் தமன்னா. லேட்டஸ்ட் பொங்கல் வாஸ் டூ ஃபெஸ்டிவல் ஜனநாயகம். மறுபடியும் சொல்றேன், வீட்டுல வராது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல ஜனநாயகனை பத்தி எந்த அப்டேட்டும் வரக்கூடாது. இருக்கிற கண்ணில் அவன் எல்லாம் தலையில பாண்டை போட்டுக்கிட்டு சுத்துறான். படம் ரிலீஸ் படத்துக்கே இப்படி பண்றானுங்க. இங்க ரிலீஸ் படமும் போஸ்ட்பான் பண்றானுங்க. ஏன் புது படம்னா போஸ்ட்பான் பண்றானுங்க. விட்டா எலெக்ஷனே இவருக்காக போஸ்ட் பண்ணணும். சே, அடிஷனா நீங்க ஸ்டாலின் அங்கிள் ரொம்ப தப்பு. தளபதி தளபதி தளபதி. எதிரியா அனுப்புனா சிரிக்க பழகிட்டான் போல.
கேசரி பரஹிகா மங்கதா வில்லேஜ் ஜனநாயகம். என்னடா ஆளாளுக்கு வாத்தியார பல்லு பூச்ச பாக்குறீங்களா? ம் ம் யாராலையும் அசைக்க முடியாது. ஜனநாயகன் போனாங்கன்னா வெப்நாயகன் வர போறாரு. சில பேருக்கு ஆசை, தமிழ்நாடு people. சில பேருக்கு ஆசை. எனக்கு மேல ஆசை அவ்வளவுதான். உண்மையாவே அவன் லூசு புண்டை தான் போல. சில பேருக்கு ஆசை. இதுன்னு தலை இப்பெல்லாம் அடிக்க கூடாது. அவர்தான் சொல்லிட்டாருங்க, சீக்கிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் த ரேசிங். ஸோ ஸ்பான்சர்ஷிப் வந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஆடுக்கு சக்தி முத்ரா குடிக்கும் தெம்பா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தான் அஜித் சாரும் பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவர் பண்ண ஒரு தப்புன்னு சொல்றது என்னன்னா, அவரோட படத்துக்கே அவர் ப்ரமோஷன் ஒரு படத்துக்காச்சும் வந்திருக்கலாம் இந்த ஒரு 10-15 இயர்ஸ்ல. பட் அது அவங்க வரல. He clearly mentioned it. He want peacefully living his life அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அவரோட பிஸ்னஸ்க்காக தான் அது பண்ணாரு. இது பார்க்கறதுக்கு இல்லைன்னா தன்னோட சுயநலத்துக்காக பண்ணாரு. பட் அதை கொஞ்சமாச்சு தன்னோட படத்துக்கு பண்ணியிருந்தா அவரோட படம் இன்னும் நல்லா சக்சஸ் ஆக இருக்கும். ஆல்ரெடி கலெக்ஷன்ல நல்லா தான் வாங்குது அஜித் சாரோட படம். பட் என்ன சொல்றது, அவர் இன்னும் கொஞ்சம் அந்த ஆடியோ லான்ச்மெண்ட் இல்ல அட்லாஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காச்சு படத்தோட ப்ரொமோஷனுக்கு அந்த மாதிரி வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அந்த தலை செப்பரேட் ஃபேன் பேஸ், ஹியூஜ் ஃபேன் பேஸ். ஏன்னா ஆஸ் அனிலா நான் பார்த்த வரைக்குமே அனிலுக்கு அனிலை தாண்டி கூட ஃபேன் பேஸ் அதிகம் இருக்கு. ஏன்னா இஸ் ரெஸ்பெக்டிவ் பர்சன் ஃபார் சொசைட்டி டு த பீப்புள். அப்படிதான் சொல்லுவாங்க. கதைக்கே இந்த நிலைமை, தளபதி என்ன ஆக போறோம். ஆஹா, என்ன சொல்றது, இது அப்போ மீன் டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணி வச்சிருந்தேன் 23க்கு முன்னாடி. இன்னைக்கு 23 கரெக்டான வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு 23 நல்லா என் நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. மங்காத்தா ரிவ்யூஸ் பார்த்தேன், சாட்டிஸ்ஃபை. படத்துல நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஏஐ வச்சு ஆக்டர்ஸோட ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் எங்கேஜாக மாற்றிருக்காங்க. கிளைமாக்ஸு நல்லா இருந்தது. பட் மங்காத்தா அளவு இல்லை. விஜய்டா வில்லன்னா அஜித்டா, ரெண்டு பேரும் இவனுக்கு தோஸ்துடா. பொல்லாட்டவன் தனுஷ்டா, கெட்டவன் சிம்புடா, வெச்சிக்காத இவன் கிட்ட பம்புடா. இது சிம்பு வாய்ஸ் தான் இது. தலைவர் பாவண்டா, அவரை ஏன்டா அடிக்கிறீங்க? தலைவர் பாவண்டா, அவர் என்ன பண்ணாரு? அந்த மென்டலான்ற பேரை வச்சுட்டு அவர் அடிக்கிறீங்களா? தலைவர் இல்லைன்னா இங்க யாருமே இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2K தான் பார்த்த வரைக்கும் ரஜினி தான் அந்த 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் தொட்ட ஒரே ஆள் அவர் தான். ஸோ என்ன சொல்றது, அவரே அடிக்கிறீங்க விடுங்க. எல்லா ஃபேன்ஸும் அவங்க ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு போங்க. உண்மையில சவுண்ட் இல்லையா? ஆமா, கமெண்ட் செக்ஷன் பார்ப்போமா? கேம்பா குடிக்கிறீங்களா? கேம்பா குடிச்சிட்டா மட்டும் தான் சவுண்டு கேட்கும்.
என்னடா ஜிஏ விளாடு கார்த்திகே கேப்பா குடிங்க தெம்பா இருக்க. இந்த டெம்ப்ளேட்டுக்கு இது நல்லா இருக்கு. சவுண்டும் கிடையாது கிடையாது. Hope you guys enjoy the video. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்.